سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. நிறையுடைய வாழ்வழித்த நடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அறிவார்ந்த சத்திய சுஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்திலே அதி அற்புதமான உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் நம்பிக்கை குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு ஒன்று நடந்தது. அந்த அதிசய நிகழ்வை பற்றி அல்மறையாம் திருமறை குர்ஆனும் 15வது ஜுஸுனுடைய ஆரம்பத்திலே எடுத்துக் கூறுகிறது. இந்த ரஜபுடைய மாதத்திலே அந்த நிகழ்வை நினைவு கூறாத எந்த ஒரு மஜ்லிஸும் இருக்க முடியாது, எந்த ஒரு பயான் முறையும் இருக்க முடியாது, எந்த ஒரு முஸ்லிமுடைய காதலையும் அது விழாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற அதிசயத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ரஜபுடைய மாதத்திலே நிகழ்ந்தது. அதுதான் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த அற்புத நிகழ்வை நாம் எந்த அளவிலே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், எப்படா ரஜபு வரும், எப்படா இந்த 27 வரும், அதில் 1 மணி நேர ஸ்பீச்சு அதோடு முடிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நாம் அதை கருத்தில் கொண்டிருக்கிறோம். அந்த மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய மின்னேற்ற பயணம், அது நம்முடைய சமுதாயத்துக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன, சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன, இதை பற்றி அலசி ஆராய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்தாலும் ஆர்வம் இல்லை. இப்படியாக நம்முடைய சிந்தனை ஓட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. பலதரப்பட்ட மொஹல்லாவில் இருந்து வரக்கூடியவர்கள் உங்களுடைய மொஹல்லா பகுதிகளிலேயே மிஅராஜ் இரவை பற்றிய சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய மொஹல்லாவிலேயும் பள்ளியிலேயும் அதை பற்றிய உரை நிகழ்த்தப்பட்டது. ஆனால் அதை மீண்டும் மீண்டும் நினைவு கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய திருமறை குர்ஆனிலேயே அந்த சம்பவத்தை குறிப்பிடுவதற்கு இடம் ஒதுக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன், ஒரே இரவிலே தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றார். மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை. பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா, அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் பரக்கத்து சூழ்ந்த பகுதியாக, அபிவிருத்தியால் சூழப்பட்ட பகுதியாக நாம் ஆக்கியிருக்கிறோம். லினுரியஹு மின் ஆயாத்தினா, இந்த சம்பவம் எதற்கு நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்தது? தன்னுடைய அடியாருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய வல்லமைகளை எல்லாம் எடுத்து காட்டுவதற்காக, அத்தாட்சிகளை எல்லாம் விவரித்து காட்டுவதற்காக இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இதனுடைய பாடம் என்ன, படிப்படை என்ன என்பதை இறுதியிலே சொல்லுகிறேன். இது எந்த வகையிலே அதிசயத்தை நிலை கொண்டிருக்கிறது, ஆச்சரியத்தை தழுவி இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். உலக வரலாற்றிலே இதுவரை நடந்திராத ஒரு நிகழ்வு, இனி இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காத ஒரு நிகழ்வு. உலக வரலாறு என்று சொன்னால் அதிலே நபிமார்களுடைய சரித்திரங்களும் உட்படுகிறது. மற்ற ஏனைய நபிமார்களுடைய சரித்திரங்களை கூட புரட்டி பாருங்கள். இப்படி ஒரு அதிசய நிகழ்வு நடந்ததாக நீங்கள் எங்கும் எந்த வரியிலும் பார்த்திருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் இப்படி ஒரு சிகரத்தை அடைந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத அதிசய நிகழ்வாகத்தான் மெஹராஜுடைய நிகழ்வை இஸ்லாம் பார்க்கிறது, இஸ்லாமியர்கள் பார்க்கிறார்கள். உண்மையும் அதுவாகத்தான் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு அதிசயத்தை எதிரொலிக்கிறது என்பதை அல்லாஹ்வே திருமறை வசனத்தை அமைத்திருக்கக்கூடிய விதத்திலேயே அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆச்சரியமான செய்தியை கேட்டால் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய திக்ர் எதுவாக இருக்கும்? சுபஹானல்லாஹ் என்றுதானே இருக்கும். இந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற பொழுது அவனே சுபஹானல்லாஹ் என்று சொல்லுகிறான். அப்போ இதனுடைய அதிசயத்துக்கு வேற என்ன உதாரணம் சொல்ல முடியும்? சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. இந்த அதிசய நிகழ்வை சொல்ல வரக்கூடிய அல்லாஹ்வே சுபஹானல்லாஹ் சொல்றானா? அப்போ இது எந்த அளவுக்கு அதிசயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்பதை நாம் இதன் மூலமாக யூகித்துக் கொள்ள முடிகிறது, உறுதி செய்து கொள்ள முடிகிறது. சரி, இது ஒரு உரம் இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவியல் ரீதியாக அணுகுகிற பொழுது ஒரு உள்ளம் யதார்த்தமாகவே இயல்பாகவே ஒருவித மனநிறைவை அடைகிறது. அந்த ஒரு கோணத்திலே நாமெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமானை உயிர்ப்புச்சாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். அறிவியல் ப்ரூவ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. இருந்த போதிலும் கூட ஈமானுடைய அந்த தேட்டத்தை மெருகூட்டிக் கொள்வதற்காக, மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக சில அறிவியல் விஷயங்களையும் அரவணைத்து விளங்குவதிலே தவறில்லை என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவியலாளர்கள் தரக்கூடிய புள்ளி விவரங்களை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைதூரம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 9,30,00,000 மைல். 9,30,00,000 மைல் தூரத்துல நாம் வாழக்கூடிய பூமி இருக்கிறது. சூரியனிலிருந்து உள்ள தொலைதூர அளவு. அப்படிப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு சூரியனிடமிருந்து ஒளி கிடைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னா, அங்கே புறப்பட்டுச்சு பூமியில வந்து அடையுது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆகுது. அதனாலதான் சொல்லுவாங்க, சூரியன் உதயமாகும் பொழுது தொழுகக்கூடாது, அதுக்கு பிறகு சிறிது நேரம் கழிச்சுதான் தொழுகணும் அப்படிங்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் அளவு வைப்பாங்க. ஏன்னா சூரிய ஒளி வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இடத்திலிருந்து கிளம்பி வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் அவ்வளவு தொலைதூரம் இருக்குதுன்னு சொல்றது. 9,30,00,000 மைல் தூரம். அதே மாதிரி சரி, இந்த 9,30,00,000 மைல் தூர அளவு சூரியனுடைய ஒளி வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்போ ஒளியினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, வினாடிக்கு ஒளியினுடைய வேகம் வினாடிக்கு 1,86,282 மைல் என்பதாக சொல்றாங்க. ஒரு நொடிக்கு இவ்வளவு பெரிய மைலை தாண்டி மைல்களை கடந்தது. அப்படி கடந்தும் கூட 8 நிமிஷம் ஆயிடுது பூமிக்கு வெளிவருது. அந்த அளவுக்கு சூரியன் அவ்வளவு தூரத்தில் இருக்கு. காரணத்துக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு வர்றேன். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நட்சத்திரத்தினுடைய ஒளி இருக்கிறது, அது பூமியை வந்து அடைவதற்கு 4 வருஷம் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. நட்சத்திரத்தை நம்முடைய கிட்ட நட்சத்திரம், எங்கோ இருக்கக்கூடிய நட்சத்திரம், கிட்ட நட்சத்திரமே அதனுடைய ஒளி பூமிக்கு வர்றதுக்கு 4 வருஷம் ஆயிடுது. ராக்கெட்டினுடைய வேக அளவு கணக்குப்படி பார்த்தா
மனிதனால் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டு அது ஏவி விடப்படுகிற பொழுது அது நட்சத்திரத்தை அடையுதோ அடையலையோ அது வேற விஷயம். நட்சத்திரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 70,000 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு தொலை தூரத்தில் இருக்குதான் நட்சத்திரம். ராக்கெட்டுக்கு சென்றடையணும் அப்படின்னு சொன்னால் அடைய முடியுமா முடியாத அப்புறம் தொலை தூரத்தினுடைய வேக அளவுக்கு சொல்ல வேண்டும் என்றால் 70,000 வருஷம் ஆகும். சந்திரனை போய் அடையிறதுக்கு, நட்சத்திரத்தை போய் அடையிறதுக்கு. அப்ப என்ன ஆகுது? ராக்கெட்டினுடைய வேக அளவு 1 மணி நேரத்துக்கு 10,000 மைல் தூரம். 10,000 மைல் தூரத்தை 1 மணி நேரத்துக்கு ராக்கெட்டை கிடக்குது. அப்படி இருந்தும் கூட நட்சத்திரத்தை அடைவதற்கு 20,000 வருஷம் ஆகும். ஒளியினுடைய வேகத்துல பூமிக்கு வர்றதா 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் ஆகும். எல்லாம் எதுக்காக வேண்டி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட சூரியன், இப்படிப்பட்ட நட்சத்திரம், இது கிட்ட நட்சத்திரம், இது அல்லாத இன்னும் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த கிட்ட நட்சத்திரத்தையும் தாண்டி இன்னும் பல நட்சத்திரங்களையும் தாண்டி 7 வானங்களையும் தாண்டி சிதறத்தில் முந்தகா என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் அடைஞ்சு அதையும் தாண்டி அல்லாஹ்விடத்திலே அளவலாவி வந்து விட்டார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது எவ்வளவு பெரிய வேக பயணம், முன்னேற்ற பயணம், சமுதாயத்தின் முன்னேற்ற பயணம் என்பதை விளங்குவதற்காக வேண்டி இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு தரப்படுகிறது. மட்டுமா? அது மட்டுமா? அல்லாஹ்வை அளவலாவிட்டு வந்தது மட்டுமல்ல, நரகத்தை கண்டுவிட்டு வந்தார், சுவனத்தை சுற்றி பார்த்து விட்டு வந்தார். பைத்துல் முகத்தஸ் அங்கேயும் சரி, வானத்திலேயும் சரி, நபிமார்களோடும் மலக்குமார்களோடும் உரையாடி விட்டு வந்தார்கள். மட்டுமின்றி இமாமத் செய்து விட்டு வந்தார்கள். உரையாடி விட்டு வந்தது மட்டுமல்ல, சந்தித்து விட்டு வந்தது மட்டுமல்ல, இமாமத்தே செஞ்சுட்டு வந்தார். அதற்கு பிறகு இறை தரிசனம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த இறை தரிசனம் கிடைத்துவிட்டு அவர்கள் பூமிக்கு மீண்டு வந்த அந்த நேரம் நெடிய நேரம் அல்ல, நெடிய நேரம் அல்ல. நாளையோ வாரத்தையோ மாதத்தையோ உள்ளடக்கிய நீண்ட நெடிய நாட்கள் அல்ல, நேரம் அல்ல, சொற்ப நேரம், சொற்ப சமயம். அதை விளக்கி காட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தை லைலன். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன். லைலன் என்று சொன்னால் இரவினுடைய ஒரு சொற்ப சமயம். இந்த சொற்ப சமயத்துல எவ்வளவு நடந்தது. நான் சொன்னேன், நட்சத்திரத்தினுடைய தொலைதூரம் எவ்வளவு, சூரியனுடைய தொலைதூரம் எவ்வளவு கடக்கிறது. ஒளியினுடைய வேகத்துல கடந்தாலே எத்தனை வருஷம் ஆகும். ஏன் இவ்வளவு விவரமா சொல்றேன்னா, அதை அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான், இதெல்லாம் சொற்ப சமயத்துல நடந்துருச்சுங்கிறான். லைலன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை போட்டு சொற்ப சமயம்னா என்ன, அதையும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த லைலன்கிற அந்த வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கல, விவரம் கொடுக்கல என்று கேட்டால் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அதை பற்றி விரிவாக விளக்கம் தந்திருக்கிறார்கள். சொற்ப சமயம் அப்படின்னு சொன்னா, படுக்கையினுடைய சூடு ஆறுவதற்குள்ளாக வந்துவிட்டார். மனுஷன் படுத்தே கிடக்கிறான், எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த படுக்கை சூடா இருக்கும். ஷீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது எந்திரிச்ச உடனே சூடா இருக்கும். இந்த சூடு அடக்குவதற்குள்ளாக, அல்லது ஒரு தண்ணீர் தடாகத்தில் ஒளிச்செய்கிறோம், ஒளிச்செய்ததுக்கு பிறகு அந்த தண்ணி அலம்பு, தண்ணீர் ஒரு சலனப்படும், அந்த சலனம் அடங்குவதற்குள்ளாக, தாழ்பால் கொண்டதற்கு பிறகு அதனுடைய அசைவு அடங்குவதற்குள்ளாக, இதுதான் சொற்ப சமயம். விளங்குவதற்காக, விவரத்துக்காக வேண்டி சொல்லப்படுகிறது, விரிவுக்காக சொல்லப்படுகிறது. இதற்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார். அதிசயம் இல்லையா? ஆச்சரியம் இல்லையா? இறைவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுல இது எவ்வளவு பெரிய உச்சநிலை. 19வது நூற்றாண்டுல ஐன்ஸ்டீன்கிற அறிஞர் சொல்லிட்டான், விஞ்ஞானி. என்ன சொன்னான் தெரியுமா? ஐன்ஸ்டீன்கிற விஞ்ஞானி ஒளியினுடைய வேகத்துல விண்வெளி பயணம் மேற்கொண்டால் காலம் இயங்காது என்று சொல்லிவிட்டார். அப்பவே ஒளியினுடைய வேகத்துல விண்வெளி பயணம் செய்தாலோ அல்லது வேறு செயலில் ஈடுபட்டாலோ அந்த வேகத்துல காலம் கட்டுண்டு போய்விடும், காலம் சரணடைந்து விடும், காலம் இயங்காமல் போய்விடும் என்று சொல்லிவிடும். அந்த வார்த்தையை என்றைக்கோ நிரூபித்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இதுல ஏதாவது சந்தேகம் குறிக்கொண்டு பார்க்க முடியுமா? அந்த எண்ணத்தை கூட உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? இதை கூட விரிவாக சொல்லலாம். எந்த அடிப்படையில் ஐன்ஸ்டீன் சொன்னார் அப்படின்னு நம்ம சுருக்கத்தை கருதி அதை சுருக்கமாக முடிச்சுக்கிறோம். ஆக இது அதிசய நிகழ்வு என்பது எப்படி அறிவியலோடு ஒத்து போகிறது, அறிவியல் ரீதியான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை தருகிறது என்பதற்கு இதை சொல்லப்பட்டுச்சு. அடுத்து நடந்த நிகழ்வுக்கு நம்ம வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சமயம் மேராஜுக்கு முன்பாக அவங்க எங்கே இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூரையை பீட்டு கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். காபத்துல்லாவுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே வச்சு நெஞ்ச பிளந்து இதயத்தை வெளியில் எடுத்து சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த தங்க கிண்ணம், இங்கே இருக்கக்கூடிய தஞ்சம் தண்ணீர், சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த தங்க கிண்ணத்துல இங்கே இருக்கக்கூடிய தஞ்சம் தண்ணீரை எடுத்து இதயத்தை கழுவுறாங்க. சொர்க்கத்திலிருந்து வர்றவங்க கூட தண்ணியை சேர்த்து கொண்டு வர வேண்டியதானே. சொர்க்கத்தில் என்ன தண்ணி கொஞ்சமா? தண்ணி டிமாண்டா? ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய கௌசர் என்கிற மிகப்பெரிய ஒரு தடாகர நீர் இருக்குது. பயான்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கௌசர் நீர். தஸ்னீம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தினுடைய ஓடை இருக்கிறது. அங்கிருந்தெல்லாம் தண்ணீரை கொண்டு வரல, வெறும் கிண்ணத்தை மட்டும்தான் கொண்டு வர்றது. இங்கே தஞ்சம் தண்ணீர் எடுத்து இதயத்தை கழுவுறாங்க. அப்போ சொர்க்கத்தினுடைய நீரை விட ஜம்சம் தண்ணீர் புனிதம் பெற்றது, தூய்மையானது, சிறப்பு பெற்றது, மகத்துவமானது என்பதை இதன் மூலமாக நாம் வழங்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை கழுவ பெற்ற பாக்கியம் கிடைத்தது ஜம்சம் தண்ணீர். அதன் காரணத்தினாலும் இயல்பாக இருக்கக்கூடிய மகத்துவத்தின் காரணத்தினாலும் அதற்கென்று ஒரு தனி சிறப்பாக நோய் நிவாரணி இருக்கும். மனதிலே நாட்டத்தை நினைத்துக் கொண்டு குடித்தால் நாட்டம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அவர் அற்புத தீர்த்தையாக இருக்கிறது. இதன் மூலமாக ஜம்சம் தண்ணீர் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொண்டு தன்னைத்தானே பரிசுத்துவ நிலையை அடைந்து கொண்டது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயம் கழுவப்பட்டது. இதெல்லாம் இந்த மேராஜ் நிகழ்வோட சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, ஏன் இதயம் கழுவப்படணும்? இதயம் ஏன் கழுவப்பட வேண்டும்? ஏன் அந்த மாதிரி நெஞ்சு பிளக்கப்படணும்? அங்கேயே ஒரு அறுவை சிகிச்சை நடந்துச்சு. இருதய மாற்ற அறுவை சிகிச்சை அப்போதே செய்யப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி, ஆபரேஷனுக்கு கூட முன்மாதிரியா இருக்காங்க. இருதய அறுவை சிகிச்சை, இருதய மாற்ற அறுவை சிகிச்சைக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எல்லாத்துலேயும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. ஆபரேஷன்ல கூட அடுத்து பாருங்க, ஏன் இந்த இருதய கழுவுதல்? இது இல்லாமல் இந்த நிகழ்வு நடக்க வேண்டும், நடந்தால் என்ன என்கிற ஒரு காரணத்தை நான் அலட்சி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, விண்வெளி வீரர்கள் எல்லாம் விண்வெளி பயணம் செய்யும்போது ஒரு விசேஷமான ஆடைகளை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த விசேஷமான ஆடைகளுடைய எடை மட்டுமே 200 பவுண்ட் இருக்குமா. அந்த அளவுக்கு எடை கொண்ட ஒரு விசேஷ ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். அப்புறம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டரை தன்னோடு பொருத்திக் கொள்வார்கள். இது இரண்டாவதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சமாச்சாரம். மூன்றாவது, தனக்கென்று ஒரு விசேஷ இருக்கைகளை அமைத்துக் கொள்வார்கள். அந்த இருக்கை எதற்காக வேண்டி, ஏன் என்று சொன்னால், வெளியில ஒரு விதமான குழுக்கள் இருக்கும். போற வேகத்துல வெளியில அதிகமான ஒரு குழுக்கள்ல, வெளிப்புற அதிகமான குழுக்கள்ல உள்ள இருக்கக்கூடிய அவங்க குழுக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த குழுக்களுக்கு ஈடாக இவங்க குலுங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா காரியம் கெட்டு போயிடும்ல. அந்த குழுக்கத்தினுடைய தாக்கம் இருக்கக்கூடாதுங்கிறது, குழுக்கத்தினுடைய தாக்கம் இல்லை, குழுக்கத்தினுடைய தாக்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, குழுங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக விசேஷ இருக்கையாக ஷீட் அந்த விண்வெளி வீரர்கள் அமைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்புறம் ராக்கெட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைஞ்ச உடனே அதிலிருந்து ஒரு பகுதி அப்படியே சுழற்றி விடப்பட்டதாக கலந்து, அப்படி பிரிந்து கலட்டி விடப்பட்டதாக சுழற்றி விடப்பட்டதாக வரும்பொழுது ஒரு விதமான சத்தம் ஏற்படும். அந்த சத்தத்தை சாதாரண இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலையில கேட்டோம்னா இறந்து போயிடும்.
அப்படிப்பட்ட ஒரு அகோர சத்தம், அபாய சத்தம். அந்த சத்தத்தை கேட்கிறாங்க, அவன் உயிர் நீக்கிறான். அந்த சத்தத்தின் மூலமாக விண்வெளி வீரர்களுக்கு உயிருக்கு ஆபத்து உணர்வுகளாக ஊர் விளைவிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய அதனுடைய உள்வடிவம், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த களத்தினுடைய உள்வடிவம் கவர் செய்யப்பட்டிருக்கும். அந்த ஒரு பாயிண்டும் அவர்களுடைய விண்வெளி பயணத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம கவனித்து பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற விசேஷ ஆடைகளை அணிந்தார்களா? 200 பவுண்டு எடையுள்ள ஆடைய, அல்லது அவர்களுக்கு ஏதாவது விசேஷ இருக்கைகள் இருந்ததா? அல்லது இது போன்ற குழுக்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக, சட்டத்தினுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக ஏதாவது அதனுடைய உள்வடிவத்தில் கவர் செய்யப்பட்டிருந்ததா? எதுவுமே இல்லை. அவர்கள் சென்ற வாகனம் புறவெளி வாகனம், வெளிப்புற வாகனம். பழைய காலத்து காரெல்லாம் பார்ப்பீங்க இல்லை, வானம் பார்த்த வாகனமா, கூரை இல்லாம கட்ட வண்டி மாதிரி, அந்த மாதிரி ஒரு வெளிப்புற வாகனமாகத்தான் அந்த புறாக்கு வாகனம் இருந்துச்சு. அதில் போனாங்க, விண்வெளி பயணம் அதில் செஞ்சாங்க. இது மாதிரி எந்த சேஃப்டிக்கான சமாச்சாரமும் இல்லை. காற்று மண்டலத்தை கடக்கிறாங்க, மூச்சு திணறல் இல்லை. நெருப்பு மண்டலத்தை கடக்கிறாங்க, உடல் சுட்டரிக்கப்படலை. எந்த ஒரு நிலைக்கும் அவர்கள் ஆளாகாமல் அவர்களுடைய விண்வெளி பயணம் அழகான முறையில் அமைகிறது. சொற்ப சமயத்தில் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டமே, ஏன் இதயம் கழுவப்பட்டுச்சுன்னு. இது போன்ற நிலைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, சமாளிப்பதற்காக அல்லாஹ் இதயத்திலேயே வேலை செய்யணும். விண்வெளி வீரருக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையறச் செய்வதற்காக, அவசியம் இல்லாமல் ஆக்குவதற்காக இந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இருதய கழுவுதல் சிகிச்சை. இப்ப இப்படி ஒரு இருதய கழுவுதல் ஏற்பட்டதற்கு பிறகு எல்லா காலத்திலேயும், எல்லா சமயத்திலேயும், எல்லா இடத்திலேயும் இயங்கக்கூடிய இதயமாக அது ஆகி போய்விடுகிறது. மூச்சு திணறலுக்கு வேலை இல்லை, கோளாறுக்கு வேலை இல்லை. அது அதனுடைய நிலையிலேயே, இயல்பிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை அது பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஆக்சிஜன் அவசியம் இல்லாமல் போனது என்ன? இன்னும் சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், 21வது அத்தியாயம் 69வது வசனம், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா அலா இப்ராஹிம். ஓ நெருப்பே, நாம் நெருப்புக்கு சொன்னோம், என்னுடைய அடியார் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக நீ பூஞ்சோலையாக மாறிவிடு. வெற்று குளிர்ச்சியாக இல்லை, பூஞ்சோலைத்தனமான குளிர்ச்சி. ஏன்னா வெற்று குளிர்ச்சி கூட வேதனை தான். பூஞ்சோலையை போன்ற ஒரு குளிர்ச்சியாக நீ ஆகிவிடு என்று நாம் கூறினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு பூஞ்சோலையாக மாற்றப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தேவை கூட இல்லாமல் ஆகிப்போச்சு. அப்படி ஒரு அவசியம் கூட தேவையில்லை என்று ஆகிவிட்டது. நெருப்பை நீ நெருப்பாகவே இருந்து கொள், நீ ஏதாவது மாற வேண்டாம், ஆனால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. எவ்வளவு சிறப்பு! நெருப்பு பூஞ்சோலையாக மாற வேண்டிய அவசியம் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பினுடைய விஷயத்தில் வரல. நெருப்பு நெருப்பாகத்தான் இருந்தது, சுட்டரிக்க முடியவில்லை. அதனுடைய குணத்தை காட்ட முடியல, அதனுடைய தன்மையை காட்ட முடியவில்லை. அந்த நெருப்பு நிலையிலும் கூட, நெருப்பினுடைய சூழ்நிலையிலும் கூட அவர்களுடைய இதயம் இயங்கியது. அவர்களால் சுவாசிக்க முடிந்தது, அவர்களுடைய உடலை சுட்டரிக்க முடியவில்லை. புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், இதயம் கழுவப்பட்டதற்கு பிறகு ஞானத்தாலும் ஈமானாலும் அந்த இதயம் நிரப்பப்பட்டது என்பதாக ஹதீஸ்களில் வருகிறது. நான் பார்க்கிறேன், புகாரியில் பேசுகிறேன். அப்போ ஞானத்தை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய, ஈமானை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நெஞ்சகத்தை எந்த நெருப்பு திண்டிவிட முடியும், எந்த நெருப்பு சுட்டரித்து விட முடியும்? ஆகையினால் ஒன்று செய்ய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பை நெருப்பு தீண்டவில்லை என்று சொல்லுவதை விட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை நெருப்பு தீண்டல, நெருப்பு சுடல என்று சொல்லுவதை விட,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் சம்பந்தப்பட்டிருக்கிற எந்த பொருளையுமே நெருப்பால் தீண்ட முடியவில்லை, சுட்டரிக்க முடியவில்லை. சில வரலாறுகளை பேசுகிறேன் நான் பார்க்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 வருஷமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிபுரிகிறார்கள். 10 வருட காலம். சாப்பிட்ற உணவு விரிப்பு அழுக்காயிடுச்சுன்னா அதை எடுத்து நெருப்புல போட்டுருவாங்க. அந்த சுப்ராவை நெருப்புல எரிக்காது. அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் பூரா கலந்து ஊஞ்சி கொடுத்துரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சுப்ராவை எடுப்பாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம்பட்ட அந்த விரிப்பை நெருப்பு எரிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு உயர்நிலையை அடைந்தார். விண்வெளி பயணத்துல காற்று மண்டலத்தை அப்படியே கடந்து போறாங்க. எவ்வளவு பெரிய உராய்வு, எவ்வளவு பெரிய வேகம், உரசல், கத்திக்கிட்டு எரியணுமே. அப்படி கடந்து செல்லுகிற பொழுது, கடந்து சென்று வெட்ட வெளியை அடைகிற பொழுது முழுமாகுது. வெட்ட வெளியிலிருந்து ரிட்டன் திரும்பி வருகிற பொழுது அப்பயும் ஒன்றும் ஆகல. ஏன்? அந்த காற்று மண்டலத்திலேயே பிரவேசிக்குகிற பொழுது அப்பயும் ஒன்றுமாகவில்லை. இப்படியாக மேராஜ் நிகழ்வை பற்றிய அதிசயங்கள் நிறைய. இந்த மாதிரியான புள்ளி விவரத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருப்பாங்களா? இப்ப இதை நம்ம சொல்றோம். இன்னொரு 50 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 3 வருஷத்துக்கு பிறகு இன்னும் இதை விட சூப்பராக அறிவியல் சில விஷயங்களை தரலாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது? ஆய்வுகள் தொடர்ந்தால் அதிசயங்கள் தொடரும். ஆய்வுகள் தொடர்ந்தால் அதிசயங்கள் தொடரும். இன்னும் எவ்வளவு வேண்டாலும் ஆய்வு செய்யுங்க. மேராஜ் நிகழ்வு உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் காத்திருக்கிறது, தர தயாராக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வு இந்த மேராஜுடைய நிகழ்வு. இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். ஏன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய சட்டங்களும் இஸ்லாத்தினுடைய கடமைகளே தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் சிலையை வணங்காதீங்க, சிலையை வணங்காதீங்க, ஒழுக்கமா இருங்கன்னு சொல்லிட்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய நிகழ்வுக்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய பிரதான கடமைகள் ஆரம்பமாச்சு. அதுல ஒரு பிரதான கடமை தான் தொழுகை. அந்த தொழுகை எப்படி இருக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, ஒண்ணு நீங்க அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி தொழுங்க, இல்லையா அல்லாஹ் உங்களை பார்க்குறான்னு நினைச்சு. இப்படிதான் உங்களுடைய தொழுகையினுடைய லட்சணம் இருக்க வேண்டும், அம்சம் இருக்க வேண்டும். அதனால ஏதோ வருஷத்துல ஒரு நாள் மேராஜ் நிகழ்வை பற்றி கதை பேசிட்டு போறதில்லை. இது அதை ஒரு சம்பிரதாயமா இதையும் ஆக்கிடக்கூடாது. மேராஜினுடைய நிகழ்வு கொண்டு வந்த சொத்து என்ன? இந்த தொழுகை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஏற்பட்ட அற்புதம் அல்ல, இந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கைக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதம். நம்மோட ஐக்கியமாக சிந்திக்கணும், ஒரு தனிச்சு சிந்திக்க கூடாது, பிரிச்சிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையோட இணைச்சு பார்த்து சிந்திக்கணும். அந்த மேராஜினுடைய தாக்கம், அதனுடைய சம்பந்தம், அதனுடைய அலாதியான தொடர்பு நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிடித்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று. அப்பொழுதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, சமூக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளும் கழுவப்படும். எத்தனையோ பல கஷ்டங்கள், சிரமங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது. அபூ தாலிப் அவர்கள் இறந்து போனது, கதீஜா இறந்து போனது, அபூ லஹப் முதுகுல குத்துனது, அபூ லஹப். இது போன்ற நிறைய சமாச்சாரங்களுக்கு பிறகு ஒரு ஆறுதலாக, ஒரு தேற்றலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய நிகழ்வு ஏற்படுத்தினார். அதே போல பிற மதத்தினவர்களுக்கு மத்தியில கலந்து வாழக்கூடிய நாம், பலதரப்பட்ட முகங்களை கொண்டிருக்கக்கூடிய, மதங்களை கொண்டிருக்கக்கூடிய, சமயங்களை கொண்டிருக்கக்கூடிய, மொழிகளாலும் நிறங்களாலும் வேறுபட்டு வாழக்கூடிய ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய நாட்டினுடைய சூழ்நிலையில நாம் இஸ்லாத்தை பற்றிய ஒரு பரந்துபட்ட எண்ணங்களோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துள்ளது. பிற மதத்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய நல்ல எண்ணங்களை ஏற்படுத்திக் கொண்டதற்கு நாம் காரணமாக இருந்தால் அதுவும் ஒரு தாவா. இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமியர்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒரு மாற்று மதத்தவருக்கு ஏற்படுது, அதுக்கு நம்ம காரணமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு தாவா தான். கொடுக்கல்
வாங்கல் விஷயத்துல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் பெருசா நினைக்காம விட்டு கொடுங்க. நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் நமக்கு ஏற்படும். அதை நீங்க தாவாக்காம செலவு பண்ற தர்மம் அது. அங்கிருந்து முறைச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இழந்துட்டு வந்திருக்கோம், ஏமாந்துட்டு வந்திருக்கோம். பிற மதத்தவர்களோட கொடுக்கல் வாங்கல் செய்து நம்ம ஏமாறணுங்கிற அவசியம் இல்லை. தெரிந்தே விட்டு கொடுக்குறேன்னு என்கிற அடிப்படையிலேயே ஒரு கொடுக்கல் வாங்கல் சமாச்சாரத்துல நீங்க அதை விட்டு கொடுத்தீங்கன்னா அப்படி பூரிச்சு போயிடுவாங்க. சரி பாய் எவ்வளவு இப்ப நம்ம மேல ஏற்படக்கூடிய மரியாதை இஸ்லாத்தின் பால் தாவும். இஸ்லாத்தின் பால் ஏற்படக்கூடிய மரியாதை இஸ்லாமியர்கள் பால் தாவும். இப்ப இந்த மாதிரியான ஒரு ரீதியில நம்முடைய தாவாவை குறைந்தபட்சமாக இந்த அளவுக்கு அமைந்து கொள்ளலாம் அல்லவா? பைய தூக்கிட்டு சூட்கேஸை தூக்கிட்டு ஊரா போய் தாவா பண்ணுங்க, குடும்பத்தை விட்டுருங்க, வியாபாரத்தை குறைந்தபட்சம் இதையாவது நாம் செய்கிறோமா? ஆக மேராஜுடைய நிகழ்வுக்கு பிறகு இஸ்லாமிய சமுதாயத்திலையும் இஸ்லாத்திலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அது சஹாபாக்களுடைய விவாதத்தினுடைய விஷயத்திலையும் சரி, பிற மதத்தவர்களுடைய உள்ளத்தளவிலையும் சரி. ஆக இதுதான் இந்த மேராஜுடைய நிகழ்வு நமக்கு புகட்டக்கூடிய பாடமாக, உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கிறது. அதனுடைய வழியில் என்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு எல்லாருக்குமான தெரிவு செய்வானாக. சில மசாயில் விஷயங்கள் சொல்லப்படுகிறது. பெருந்தொடக்கு உள்ளவர் செய்யக்கூடாத காரியங்கள் 5 இருக்கிறது. பெருந்தொடக்குன்னா அவங்களுக்கு தெரியும், பிழிப்பு கடமையாகக்கூடிய விஷயம். அந்த தொடக்குங்கிற அந்த தமிழ் வார்த்தை கூட தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. குளிப்பு கடமையாகக்கூடிய விஷயம். அவங்க செய்யக்கூடாத காரியங்கள் ஹராமான செயல்கள் என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகிறது, காபாவை தவாப் செய்யறது, குரான் ஓதுறது, குரானை தொழுவது, பள்ளிவாசலில் சரிப்படுவது, தங்குவது. இந்த 5 செயல்களும் அவருக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் குளிக்கிற வரைக்கும் இது தடை. குளிச்சதுக்கு பிறகுதான் இதெல்லாம் செய்யணும். பள்ளிவாசலில் கடந்து போறது, நடந்து போறது தப்பு இல்லை. குளிப்பு கடமையான நிலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு போனோம், இல்லை இதை தாண்டி போக வேண்டியிருக்குன்னா அது தப்பு இல்லை. தங்கக்கூடாது, சரிபடக்கூடாது, அது ஹராமாக்கப்படுறது. இதிலிருந்து பெண்களுக்கு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெண் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது இடுப்புக்கு கீழே தன்னுடைய கணவன் சுகம் பெறுவதற்கு அனுமதிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமானதாக இருக்கிறது. அடுத்து உடலுறவு கொள்வது, மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது. 8வது விஷயம், மாதவிடாய் காலத்திலே நோன்பு வைக்கிறது. பெண்களை பொறுத்தளவில் கூடுதலாக இந்த 3 விஷயம் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது மாதவிடாய் காலத்தில். அடுத்து பெண்களை பொறுத்தளவில் அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போது சரி, அல்லது மகப்பேறு தொடக்க காலத்திலையும் சரி, பிள்ளை பிறந்த உடனே ஒரு 40 நாள் அந்த மகப்பேறு தொடக்க காலத்திலையும் சரி, விட்ட நோன்பை கலா செய்யலாம். விட்ட நோன்பை ரமலானுடைய மாதம் அந்த சமயத்தில் இப்படி ஏற்பட்டுருச்சு, ஒரு நோன்பு விடுபட்டு போச்சு இல்லையா, ரமலான் நல்லது பண்ணுற காலங்களில் விட்ட நோன்பை கலா செய்யலாம். ஆனால் விட்ட தொழுகையை கலா செய்யக்கூடாது, அது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் விடுபட்ட தொழுகைகளை தொழுகிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பு மட்டும்தான் கலா செய்யணும். அதே போல பெண்கள் மாதவிடாய் நின்றாலும் கூட குளிப்பதற்கு முன்பாக, மாதவிடாய் நின்றுச்சு ஆனால் இன்னும் குளிக்கல, குளிக்கிறதுக்கு முன்பாக நோன்பு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ரமலானுடைய மாசத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடி நோன்பு வைக்கிறதுக்கு தடை கிடையாது. ஆனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி உறவு கொள்வது தவறு. ஏன்னா நீங்க பெண்களிடத்துல போய் சொல்லணும். ஏன்னா அந்த செய்தி அவர்களை சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்து ஆண்களை பொறுத்தளவில் மற்றும் பெண்களை பொறுத்தளவுலையும் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண் ஜும்பாலியா இருக்காரு, பெருந்தொடக்கிழவராக இருக்கிறாரு, பெண்ணானவள் மாதவிடாய் காலத்தில் இருந்தார். இப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய தேவையோ, குடிக்க வேண்டிய தேவையோ, அல்லது மறுபடியும் தூங்க வேண்டிய தேவையோ, அல்லது மறுபடியும் உறவு கொள்ள வேண்டிய தேவையோ ஏற்பட்டால், தேவை ஏற்படுற சமயத்தில் ஆனால் நீ குளிக்கலை, அப்போ குறைந்தபட்சமாக மர்ம உறுப்புகளை கழுவிக்கொள்ள வேண்டும், ஒளி செய்து கொள்ள வேண்டும். இது சுண்ணத்தாக இருக்குது. இது போன்ற காரியங்களை செய்வதாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒளி செஞ்சுக்கிறோம், மர்ம கல்விக்கிறோம். இது ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ குளிப்பை கடமையாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆண் பெண் பொதுவாக சொல்லப்படக்கூடிய 3 விஷயங்கள் இருக்குது குளிப்பை கடமையாக்கக்கூடிய விஷயங்கள். முதலாவது உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில்
கத்னா செய்யப்பட்ட பகுதி வரை அடைந்து விட்டாலே குளிப்பு கடமையாகிறது. நிறைய பேருக்கு தெரிகிறது. ஏன்னா இது இபாதத்தோட சம்மந்தப்படுது. தெரியாமையே எத்தனை வருஷத்துக்கு இருந்தது. துருவுறதே பெரிய விஷயம். அதுலேயும் இப்படி சேர்த்தா ஏமாத்திட்டானா. ஆகையினால அந்த கத்னா செய்யப்பட்ட பகுதி வரை உள்ள அந்த சேர்க்கை குளிப்ப கடமையாகிறது. அதனுடைய இந்திரியம் வந்தாலும் சரி, வரலாற்றாலும் சரி, கத்னா செய்யப்பட்ட பகுதியினுடைய அளவு அடைஞ்சிட்டாலே, அந்த சேர்க்கை அடைஞ்சிட்டாலே குளிப்பு கடமையாகிறது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த நீர்த்துளிகள் வெளியாகிறது. ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் இதுவும் குளிப்ப கடமையாகிறது. மூணாவது விஷயம் இயற்கையாக வரக்கூடிய மரணம். மரணம் என்பது குளிப்பை கடமையாகிறது. அதனால தான் ஜனாசா குளிப்பாடுறோம். ஆனால் ஜிஹாதில் இறை வழியில் போராடுறாரு, போராடி உயிர் நிற்கிறாரு. அப்போ அவருக்கு குளிப்பு கடமையில் குளிப்பாட்டாமே அடக்கம் பண்ணணும். இயற்கை மரணமாக அடைந்து விட்டால் அந்த மரணம் குளிப்பை கடமையாக்கப்படுகிறது. அடுத்து பெண்களை இந்த சமயங்களில் ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி இந்த மாதிரியான சமயங்களில் அவங்க குளிக்கணும், கடமையான குளிப்பை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது நியத்து வச்சுக்கிறணும். என்னுடைய கடமையான குளிப்பை நான் குளிக்கிறேன் அப்படிங்கிற நியத்து மெயினான விஷயமா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, உடல் முழுவதுமே நீர் படணும். தண்ணீர் படாத பகுதியே இருக்கக்கூடாது. உடம்புல ஒரு சிறு பகுதி தண்ணீர் படாமல் இருந்தால் கூட அந்த குளிப்பு செல்லாது. குளிப்பு செல்லலைன்னா அதுக்கு பிறகு ஒளி செஞ்சாலும் ஒளி செல்லாதுன்னு தொழுகையும் செல்லாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, குளிப்புங்கிற கடமையை நிறைவேற்றாம செய்யக்கூடாத காரியங்கள் 5 சொன்ன பாருங்க. தொழுகிறது, காலத்துல தவாப் செய்யறது, குரான் ஓதுறது, குரானை சொல்றது, பள்ளிவாசல சரி பண்ணுறது, இது எல்லாமே விலக்கு செய்யப்பட்டது, ஹராமாக்கப்பட்டது. அதனால குளிக்காம இருக்கிறது எப்படி தப்போ அதே மாதிரி குளிக்கக்கூடிய சமயத்துல பேண வேண்டிய விஷயங்களை தவறுவதும் தப்பு. அதனால முதலாவது நியத்து வச்சுக்கணும். ரெண்டாவது, உடல் முழுவதும் நீர் படணும். மூணாவது, கருகரா செய்யணும். தொண்டையில தண்ணீரை ஊற்றி ஒரு கருகரா வாய் கொட்டும்போது போன்று தண்ணீரை தொண்டையில வச்சுருக்கிற அதுவும் ரொம்ப மெயினான விஷயமா இருக்குது. நாலாவது, மூக்கை நன்றாக சுத்தம் செய்து விடுறது. இது குளிக்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய மெயினான விஷயங்களாக இருக்கிறது. அப்பதான் குளிப்பு கடமையாகும். இது போன்ற மசாயில்களை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய